உன் குடும்பத்துல ஏன் கருணாநிதினு பேர் வைக்கல? அது அடுத்து எவ்வளவு உள்ள போறந்துச்சு இந்த குடும்பம். நிதியை வந்து யூஸ் பண்றாங்களே சார். நிதி நிறைய யூஸ் பண்றாங்க தம்பி, நிச்சயமா. ஏன்னா தம்பி 300 ரூபா வாட்ச் ஒரே டைம் தான் காட்டும், 30 கோடி வாட்சும் அதே டைம் தான் காட்டும். இப்போ வாட்சுக்கு எவ்வளவு நம்ம போடணும்ன்றது தான் அறிவு சார்ந்து யோசிக்கிறவன். அறிவுத்துல நடத்துறீங்கல்ல, ஒரு வாட்சுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம், அதிகபட்சம் ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒரு 5000 10,000 சரியா போச்சா? அதிகபட்சமா நீங்க பெருமை பீத்துக்கிறது செய்யலாம். 30 கோடி போட்டு வாங்குறியே, அது என்ன பிரயோஜனம்? 30 கோடிக்கு தங்கமா வாங்கினது எவ்வளவு தங்கம் இருக்கும்? இந்த வாட்சில் என்ன இருக்கும்? அவன் ஒரு பிராண்டுன்னு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கனாக்கா கேவலமா இல்லையா? அப்போது இவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, நம்மளை வந்து கேள்வி கேட்டுட்டு இவன் அறிவு இருக்குன்றான். அறிவு இருக்கிற செய்கிற வேலை இதுவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ இதை குறித்து ஏதாவது இல்லை ரியாக்ஷன் எதுவும் வரல சார். ஏன் ரகுபதி மட்டும் சொல்லியிருக்காரு, இவங்க ஏன் ரியாக்ட் பண்ணல? அது 4 நாள் ஆகும். ஏன் 4 நாள் இருக்குது சார்? தளபதி போன முறை 4 நாளுக்கு அறிக்கை கொடுத்து 4 நாளுக்கு அப்புறம் தான் உதயநிதி திடீர்னு வந்து எங்களை பற்றி பேசியிருக்காங்க, நாங்கள் அறிவு திருவிழா நடத்துகிறோன்னு ஆரம்பித்தார். இப்போ எழுதி கொடுக்கணும்ல. டக்குன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு யோசிச்சலாம், சொல்லலாம், கடகடன்னு வந்துடும். பாருங்கள், நேற்று நடந்துச்சு, நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஏன் பேசலை? டேக் டைம், பல டேக் ஆகும். ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உதிக்கும் அவங்களுக்கு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.